நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அயோத்தியில் ராமர் கோவில் திருப்புவிழா விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் அங்கு நிலவும் கடும் குளிர் மக்களை வெகுவாக பாதித்து வருகிறது. விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். ராமர் கோவில் திறப்பிற்காக அயோத்தியா நகரம் பிரம்மாண்டமான முறையில தயாராகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். புது புது சாலைகள் போடப்பட்டிருக்குது, வண்ணமயமான கலர்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்குது, கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்குது, சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் கூட இதோடைய இன்னொரு பக்கம் அப்படின்றதும் இருக்கு. அந்த பக்கம் அப்படின்றது நிச்சயமா பதிவு செய்யப்பட வேண்டிய ஒண்ணு. ஒருவேளை இதை பார்த்து அரசாங்கங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா அது நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இங்க பார்க்கக்கூடிய ஒரு வயதானவரை நமக்கு பார்க்க முடியுது. இவர் பீகார்ல இருந்து வந்திருக்கிறாரு. கடுமையான குளிர் நிலவும் அயோத்தியாவில் இந்த நேரத்தில் இரவு நேரங்களில் 3 டிகிரி 4 டிகிரி அளவிற்கு மிக குறைந்த வெப்பநிலை அப்படின்றது பதிவாகும். வட மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான சூழல்ல ஒரு ரஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு பெட் மாதிரியே இருக்கும். அதை போத்தாம தூங்கவே முடியாது. குளிர் வந்து அவ்வளவு மோசமா இருக்கும். ஆனா இங்க இவரு இப்படியான ஒரு சாதாரண ஒரு ஷீட்டை விரிச்சு அது மேலதான் படுத்திருக்கிறாரு. இவர் போட்டிருக்கிறதும் ரொம்ப சிம்பிளான ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட கேட்கலாம், दादाजी आप इसी क्लाइमेट मुश्किल है क्या? मुश्किल है ना, यहाँ रहना तो मुश्किल है। पछवा हवा चल रहा है, जोरों की ठंडा लगता है, थर थर देह कांप रहा है और ये सहन करने योग्य नहीं है। फिर भी क्या करें, तो यहाँ बैठे हुए हैं अपना जमा करके कि थोड़ा गर्म रहेगा, आज चलते फिरते और ठंडा लगेगा। அவர் என்ன சொல்றாருன்னா, பீகார்ல இருந்து அவர் வர வழியில சில பிரச்சனைகளை சந்திச்சு ரூட்டுகள்லாம் மாறப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சேர்ந்திருக்காரு. சரியான இடங்கள் அமையாம இருந்திருக்கு. இப்போ அதனால அவர் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் தங்கியிருக்காரு. ஏற்கனவே ஒரு டென்ட்ல இருந்திருக்கிறாரு. பட் பாஸ் இல்ல அப்படின்னு அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சோ அதனால இரவு முழுக்கவுமே வந்து அவரு இப்படியான ஒரு திறந்த வெளியில் தான் இருக்காரு. இப்ப இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது அயோத்தியாவுடைய மெயின் என்ட்ரன்ஸ், லதா சோக் அப்படின்னுவாங்க. சோ இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராம் ஜென்ம பூமி. இப்படி ஒரு நபர் மட்டும் இல்ல, ஏராளமான நபர்கள் அயோத்தியாவுடைய முக்கியமான இடங்கள்ல இப்படி சாலைகள்ல தஞ்சம் புகுந்திருக்கிறத பார்க்க முடியுது. சராயு நதி கரையில இருக்கிறாங்க. அவர் சொல்லும் பொழுது இரவு நேரங்கள் அதிகமா காத்தடிக்குது, அந்த குளிர் காத்த என்னால் தாங்க முடியாத மாதிரிதான் இருக்கு அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ண அரசாங்கமும் சரி நிர்வாகமும் சரி இந்த மாதிரியான நபர்களுக்கான விஷயங்களையும் கவனம் செலுத்திருக்கலாம். இன்னும் என்னன்னா, இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது அப்படின்றதுனால பெரிய அளவுல கிரௌட் இன்னும் வர ஆரம்பிக்கல. இப்போ அயோத்தியாவுடைய அந்த ராமர் கோவில் திறப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா லட்சக்கணக்கில் மக்கள் வர தொடங்குவாங்க. அப்போ இவங்க சஃபர் ஆகாம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை உடனடியா செய்ய வேண்டிய தேவை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கூட சொல்றதை நம்ம கேட்க முடியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.